மிதுன ராசி, உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வர போகுது, பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன விஷயங்கள் இருக்கு உங்க மாற்றத்திற்கான விஷயங்கள் அப்படின்றத நம்ம ஆகாஷி கைடன்ஸ் மூலியமா பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசி உங்களுக்கான மாற்றங்கள் என்ன இருக்கு வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மிகப்பெரிய உண்மை உங்களுக்கு தெரிய வரும், ஒரு கிளாரிட்டி தெரிய வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்கும், அதுவும் டிஃப்ரெண்டான ஆங்கிள், டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ இது வரைக்கும் ஒரு மாதிரி லைஃப் போயிட்டு இருக்கு, ஒரு முக்கியமான விஷயங்களினுடைய ஒரு விஷன் வேற மாதிரி இருக்கு அப்படின்ற போது, ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் அதனுடைய பெர்செப்ஷன் கம்ப்ளீட்டா மாறும். அது வேற ஒரு கோணத்துல நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு நபரை நீங்க ஹேண்டில் பண்றீங்கனாலும் சரி, ஒரு காரியத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி, இது வரைக்கும் பார்த்த கோணங்கள் வேறவா இருக்கும். அந்த மாற்றங்கள் நிகழும் போது நீங்க அதை கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய ரியாலிட்டிய உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ரியாலிட்டியில இருந்து தான் உங்களுக்கான ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும் வாழ்க்கையில அப்படின்னு இருக்கிறதால, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு உண்மைகள் தெரிய வரும். உண்மையிலேயே என்ன இருக்கு, நீங்க மாயையில இருக்கீங்களா, உண்மையான உலகத்துக்குள்ள இருக்கீங்களா, நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது மெய்யா பொய்யா, இது எல்லாமே ஒரு ட்ரூத்தை ரிவீல் பண்ற மாதிரியான மாற்றங்கள் நிகழும். ஏன்னா நிறைய பேருக்கு என் லைஃப்ல மாற்றமே இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, எதுவுமே உண்மை எது பொய்ன்னு தெரியல, எல்லாமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல அதெல்லாம் உங்களுக்கு இதுதான் உண்மை, இதுதான் பொய், இதெல்லாம் மாயை அப்படின்னு தெரியப்படுத்துற வகையில உங்களுக்கான மாற்றங்கள் நிகழும். ஸோ எல்லாமே வித்தியாசமான ஒரு கோணத்துல நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ, அதெல்லாம் ரியாலிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அப்படியான ஒரு ஹியூஜான மாற்றங்களையும் நீங்க பார்க்க போறீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு தர இருக்கு. நிறைய பேர் இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உங்க இப்ப நீங்க இருக்கிற சுச்சுவேஷன் எவ்வளோ மோசமான நிலையா இருந்தாலும், ட்ரைனான ஒரு நிலையா இருந்தாலும், ஆனா அதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்த புதுப்பிச்சு கொண்டு வருவீங்க. அதுல இருந்து நீங்க டெவலப் ஆக போறீங்க.